மே மாதம் 26ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே இலங்கை சம்பந்தமாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானம் பயங்கரவாதத்தை முறியடிப்பதற்காக இலங்கை அரசாங்கத்தை பாராட்டி நிறைவேற்றின தீர்மானம். அந்த போரின் இறுதி கட்டத்திலே நிகழ்ந்ததாக சொல்லப்படுகிற பல மீறல்கள் சம்பந்தமாக ஐரோப்பிய ஒன்றியம் கேள்வி எழுப்புவதற்காக ஒரு தீர்மானத்தை கொண்டு வர அதை இலங்கை அரசாங்கம் வேறு பல நாடுகளுடைய உதவியோடு மாற்றி அமைத்து இலங்கை அரசாங்கத்தை பாராட்டுகிற தீர்மானமாக அது நிறைவேறியது. இதை நாங்கள் திரும்ப திரும்ப எங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியது முக்கியமானது. ஏனென்றால் அதே மனித உரிமை பேரவை தான் சென்ற வருடம் மார்ச் மாதம் 5 வருட காலத்துக்குள்ளே இலங்கை சம்பந்தமாக ஒரு சர்வதேச விசாரணையை ஆணையிடுகிற ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்றியது. இந்த மாற்றம் எப்படியாக நிகழ்ந்தது என்பது பலருக்கு தெரியாது. தெரிந்தவர்களும் அதை பற்றி பேசுவதில்லை. 2011ஆம் ஆண்டு செப்டம்பர் அமர்விலே கனடா நாடு திரும்பவும் இந்த கேள்விகளை எழுப்புகிற ஒரு தீர்மானத்தை முன்வைத்தது. ஒரு கலந்துரையாடலுக்காக மக்கள் ஒரு தீர்மானத்தை முன்வைத்தது. ஆனால் அப்படியான தீர்மானத்தை கூட நிறைவேற்றுவதற்கு உறுப்பு நாடுகளுடைய ஆதரவு இல்லாத காரணத்தினாலே கனடா அதை பின்போட்டது. உங்களுக்கு ஞாபகம், அந்த தடவை நாங்கள் அதை கொண்டு வராமல் என்றால் ரெடி பார்க்கிற போது அதற்கு சார்பான நாடுகள் போதாத காரணத்தினாலே அது பின்போட்டப்பட்டது. அதற்கு 2 மாதங்களுக்கு பிறகு 1 மாதத்துக்கு பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்பு அமெரிக்க விஜயமுறை ஏற்படுத்தினோம். அக்டோபர் இறுதியிலே நாங்கள் ராஜாங்க திணைக்களத்தினாலே அழைக்கப்பட்டு அங்கே ஒரு சந்திப்பை பல சந்திப்புகளை 3 நாட்கள் அங்கிருந்து நாங்கள் மேற்கொண்டோம். அந்த சந்திப்புகளிலே தான் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே இது சம்பந்தமாக மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டுமாக இருந்தால் ஒரு பிரேரணையை அல்லது ஒரு தீர்மானத்தை அமெரிக்கா கொண்டு வர வேண்டும் என்கின்ற யோசனையை நாங்கள் முன்வைத்து அமெரிக்காவை ஏற்றுக்கொண்டது. என்றால் அமெரிக்கா போன்ற ஒரு நாடு அதனை முன்னின்று செய்தால் தவிர இது இடம்பெறாது என்பது எங்களுடைய கருத்தாக இருந்தது. நாங்கள் அவர்களோடு பேசி உடனடியாக அவர்களுக்கு அந்த தீர்மானத்தை சொல்லவில்லை. ஆனால் 2012ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒரு நாள் விஜயமுறை நான் அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்துக்கு மேற்கொண்டிருந்தேன். இங்கே வந்தபோது கனடிய காங்கிரஸ் ஒரு நிதி சேகரிப்பு இரவு விருந்தொன்றை ஒழுங்குபடுத்தினார்கள். அதில் பேசிவிட்டு ஒரு நாள் விஜயமுறை நான் மேற்கொண்டிருந்தேன். அப்பொழுது சொன்னார்கள், நாங்கள் ஒரு தீர்மானம் முன்வைப்பதாக தீர்மானம் எடுத்தோம். அதற்கு பிறகு 2012ஆம் ஆண்டு பிப்ரவரி 12ஆம் தேதி மரியோ ஒட்டேரா என்கின்ற ஒரு பிரதி ராஜாங்க செயலாளர் இலங்கைக்கு நிறைவேற போது அந்த தீர்மானத்தை எங்களுக்கு எழுதி அறிவித்தார். அமெரிக்கா ஒரு தீர்மானத்தை நாங்கள் கொண்டு வருகிறோம். அதன் காரணமாகத்தான் 2012ஆம் ஆண்டு முதலாவது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ச்சியாக 2013ஆம் ஆண்டு இன்னொரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த 2 தீர்மானங்களும் இந்த போர் குற்றம், மனிதாபிமான சட்டங்களுக்கு எதிரான குற்றங்கள் சம்பந்தமாக ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும், அதை இலங்கை அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தின தீர்மானம். நான் இதை சொல்வதற்கு ஒரு காரணம். அந்த தீர்மானங்கள்
அரசாங்கத்துக்கு ஒரு பொறுப்பு கொண்டு இந்த தீர்மானம் இந்த விசாரணையை நடத்த வேண்டும் என்று அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அனைத்து தமிழ் தரப்புகளும் வேலை செய்யும். இதற்காக அவர்கள் ஆதரவு செலுத்தினார்கள் என்று இன்றைக்கு நாங்கள் திரும்பி பார்த்து கேட்டால் ஒரு உள்ளக பொறுமுறைக்காக எல்லா தமிழ் தரப்புகளும் அந்த தீர்மானங்களுக்கு ஆதரவு நடத்துகிறது. உள்ளக பொறுமுறைக்காக உள்நாட்டிலேயே ஒரு விசாரணை நடக்க வேண்டும் என்றுதான் அந்த தீர்மானங்கள் சொல்லுது. அதற்கு ஆதரவாகத்தான் எல்லா தமிழ் தரப்புகளும் மற்ற நாடுகளுடைய ஆதரவை கேட்டுள்ளார்கள். ஆனால் இலங்கை அரசாங்கம் அதை செய்யாத காரணத்தினாலே இறுதியாக சென்ற வருடம் மார்ச் மாதம் ஒரு சர்வதேச விசாரணை உருவாக்கப்பட்டது. இதிலே விசித்திரம் என்னவென்று சொன்னால், முதல் 2 தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்ட போது அதற்கு ஆதரவாக செயற்பட்டவர்கள் சர்வதேச விசாரணை என்ற ஒரு தீர்மானம் வருகிற போது இது வேண்டாம், இதுல பிரயோசனம் இல்லை, இதுல சர்வதேச விசாரணை இல்லை என்று சொல்லி சென்ற வேண்டாம் ஒரு பெரியதொரு நாடகத்தை ஜெனீவாவிலும் முதலிடங்களை நடத்தியது உங்களுக்கு தெரியும். ஒரு தீர்மான நகல்களை ஜெனீவாவிலே எரித்ததும் அதற்கு எதிராக செயல்பட்டதும் இதே தரத்தில். அவை உள்ளக பொறுமுறையை ஆதரித்தவர்கள் சர்வதேச விசாரணையில் வந்தபோது அது பிரயோஜனமற்றது என்று சொல்லி எதிர்த்தார். நாங்கள் தொடர்ச்சியாக நான் ஜெனீவாவிலே நின்று கூட பல தடவைகள் இதை விமர்சிக்க வேண்டாம், இதிலே சர்வதேச விசாரணை உண்டு என்று எவ்வளவுதான் கேட்டுக்கொண்ட போது அதை எதிராகத்தான் கள செய்யப்பட்டார்கள். சென்ற வருடம் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இலங்கையிலேயும் கூட சில தமிழ் அரசியல் கட்சிகள் இது பிரயோசனமற்றது, இதிலே சர்வதேச விசாரணை இல்லை என்று வாதிட்டார். அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுவதற்கு முன்னதாக அந்த வரைவு முன்வைக்கப்பட்ட போது இப்படியான விமர்சனங்கள் வந்தபோது சம்பந்தன் ஐயாவிடம் பிபிசி ஒரு செவ்வி ஒன்று இருக்கிறார். அதிலே அந்த செவ்வியை கேள்வி கேட்டவர் ஐயாவிடம் கேட்டார், ஐயா இதிலே சர்வதேச விசாரணை இல்லையாமே, நீங்களே இதை ஆதரிக்கிறீர்கள். ஐயா திரும்பி கேட்டார், யார் இந்த விசாரணையை நடத்துவது? செவ்வி எடுத்தவர் சொன்னார், ஐக்கிய நாடுகள் மனித உரிமை உயர்ஸ்தானியம் நடத்துகிற விசாரணை. ஐயா திரும்பி கேட்டார், அது உள்நாட்டு விசாரணையா? அது உள்நாட்டு விசாரணை. அந்த அளவுக்கு இலகுவான ஒரு விடயத்தை கூட புரிந்து கொள்ளாமல் இதிலே சர்வதேச விசாரணை இல்லை, பிரயோஜனமற்றது, இதனுடைய போராட்டத்தை நளினப்படுத்துகிறது என்று சொல்லி பெரிய பிரச்சாரம் செய்து மக்களை குழப்பினர். ஒரு வரலாறு இருக்கிறது. நான் திரும்பவும் எல்லாருக்கும் காரணம் மக்களை குழப்புகிற செயற்பாடு இன்றைக்கும் தொடர்கிறது. ஆனால் அதே சர்வதேச விசாரணை நடைபெற்றது சர்வதேச விசாரணை. அதில் எவருக்கும் எந்த விதமான சந்தேகம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதில் உள்நாட்டு பங்களிப்பு எதுவுமே இல்லை, முற்று முழுக்க சர்வதேச விசாரணை. அதனுடைய அறிக்கை மார்ச் மாதம் வெளிவர இருந்தது. அது ஒரு தரம் மட்டும் பின்போடுகிறதாக செப்டம்பருக்கு பின்போடப்பட்டது. ஆனால் செப்டம்பரிலே அந்த அறிக்கை வருவதற்கு முன்னதாக, ஓரிரு மாதங்களுக்கு முன்னதாக, உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, பண்மையிலே சம்பவங்கள் இதே தரப்புகள் இதிலே சர்வதேச விசாரணை இல்லை, இது பிரயோஜனமற்றது என்று சொன்ன அதே ஆட்கள் எங்களுக்கு சர்வதேச விசாரணை வேணும் என்று கூறுகிறார்கள். சர்வதேச விசாரணை எல்லா படத்திலேயும் கொஞ்சம் அப்ப இப்ப நடந்தது இல்லை. ஒரு விசாரணை, முழுமையான சர்வதேச விசாரணை நடந்திருக்கிறது, அறிக்கை வர இருக்கிறது. அந்த நேரத்தில் எங்களுக்கு சர்வதேச விசாரணை வேண்டும் என்று கேட்டால் அப்ப நடந்தது என்ன? அது வேண்டாம், இன்னொன்று வேண்டும் என்று கேட்கிறார்களா? ஆரிய குழப்பம் மக்களிடையே ஏற்பட்டது. நாங்கள் எவ்வளவுதான் விளக்கத்தை சொன்னாலும் அதையும் ஒருவர் சொன்னதை, இன்னொருவர் சொன்னதை, வேறொருவர் சொன்னதை, அதிலே முரண்பாடு இருக்கிறதெல்லாம் நுணுக்கம் கண்டுபிடித்து மக்களையும் கூட குழப்பினார்களே தவிர எங்களுடைய விளக்கங்களை மக்களிடையே கொண்டு செல்லவில்லை. நாங்கள் சொன்னோம் ஒரு விசாரணை நடந்து முடிந்திருக்கிறது. அந்த விசாரணை நடந்து முடிந்திருக்கிறது. அது முடித்தது, முடிஞ்ச உடனே பறக்க. அந்த சர்வதேச விசாரணை நடந்து முடிந்து அறிக்கையும் வெளிவந்திருக்கிறது. அதை சொன்னால் அப்ப சர்வதேச விசாரணை முடிஞ்சுதா? இன்னொன்றும் இல்லையா? அப்படி சொல்ல அந்த விசாரணை இருக்கிறது. இப்போ
தெளிவாக சில பரிந்துரைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. பல பரிந்துரைகள் இருக்கின்றன. ஆனால் தொடர்ச்சியாக செய்யப்பட வேண்டிய நீதி விசாரணை, குற்றவியல் நீதி விசாரணை சம்பந்தமாக சில பரிந்துரைகள் உண்டு. இந்த விசாரணையில் வெளிவந்த சில விடயங்களை அவர் சுட்டிக்காட்டி அவர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த விசாரணையின் பெறுவர்களை படி இந்த 9 வருட காலத்திலே யுத்த குற்றங்களும் சர்வதேச மனிதாபிமான சட்டங்களுக்கு எதிரான குற்றங்களும் நிகழ்ந்ததற்கான ஆதாரங்கள் உண்டு. அதற்கு பொறுப்பானவர்கள் ஒரு குற்றவியல் நீதிமன்றத்துக்கு முன்பாக நிறுத்தப்பட வேண்டும். அவர்களுக்கு எதிராக வழக்கு விசாரணை நடத்தப்பட வேண்டும். அது செய்வதாக இருந்தால் ஒரு குற்றவியல் விசாரணை நடத்தப்படும். குற்றவியல் விசாரணை என்று சொன்னால் அதற்கு பொறுப்பானவர்கள் அவர்களுடைய வாக்குமூலங்கள் எடுக்க வேண்டும். வழக்கிலே முன்வைக்க வேண்டிய சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட வேண்டும். அதை பற்றி விசாரணையை சொல்லியிருக்கிறார். அது செய்யப்படுவதற்கு உயர்ஸ்தானியருடைய பரிந்துரை என்னவென்று சொன்னால் ஒரு கலப்பு நீதிமன்றம் வந்து உருவாக்கப்பட வேண்டும். இந்த சென்ற 20 வருட காலத்திலே 20-25 வருட காலத்திலே சர்வதேச சட்டம் வெகுவாக முன்னேறியிருக்கிறது. ருவாண்டாவிலே, முன்னாள் யூகோஸ்லாவியாவிலே பல குற்றங்கள் இழைக்கப்பட்ட போது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஒன்று இருக்கவில்லை. ஆகவே அதற்கென்று பாதுகாப்பு சபையினாலே ஆணையிடப்பட்டு நீதிமன்றங்கள், தனியான நீதிமன்றங்கள் நிறுவப்பட்டன. அதற்கு பிறகு சர்வதேச நீதிமன்றம் வந்தது. ஆனால் ரோம் உடன்படிக்கைக்கு கைச்சாத்திட்ட நாடுகளிலே குற்றங்கள் நிகழ்ந்தால்தான் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு அது பாராட்டப்பட முடியும். இலங்கை அதை கைச்சாத்திடாத ஒரு நாடு சம்பந்தமாக அந்த நாட்டிலே இருந்திருக்கிற இப்படியான குற்றங்கள், சர்வதேச குற்றங்கள் சம்பந்தமாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே வழக்கு நடத்த வேண்டுமாக இருந்தால் பாதுகாப்பு சபை மூலமாக மட்டும்தான் அது பாராட்டப்பட முடியும். அதோடு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே இதுவரைக்கும் நடந்த சில வழக்குகளை நாங்கள் ஆராய்ந்த போது அங்கே சொற்பளவிலான சில வழக்குகள், சில விடயங்களை குறித்து காட்டுகிற உயர் அதிகாரிகள், நாட்டு தலைவர்கள் சம்பந்தமான வழக்குகள் மட்டும்தான் நடத்தப்படும். அது எப்படியாக இருந்தாலும் இலங்கை சம்பந்தமாக பாதுகாப்பு சபை ஊடாக செல்லாமல் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு இப்பொழுதைக்கு நாங்கள் செல்ல முடியாது. இந்த சூழ்நிலையிலே உலகத்திலே மற்ற இடங்களிலே என்ன நடக்கிறது நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறது. கம்போடியாவிலே, சீரோலியாவிலே, பல வேறு இடங்களிலே இந்த கலப்பு நீதிமன்றம் என்ற ஒரு முறையை தேர்ந்தெடுக்கிறார்கள். அதிலே பல சிறப்பு அம்சங்கள் உள்ளன. அந்த ஒன்றை சொல்வதாக இருந்தால், ஐக்கிய நாடுகள் மனித பேரவையிலே நிறைவேற்றப்படுகிற தீர்மானங்கள் சம்பந்தப்பட்ட நாட்டை கட்டுப்படுத்தாது. அதாவது நாட்டை கட்டுப்படுத்தாது. அந்த நாடு அது வாக்குகளினாலே நிறைவேற்றினாலும் கூட, அந்த நாடு இணைந்துதான் நிறைவேற்றினாலும் கூட அந்த நாட்டை கட்டுப்படுத்தாது. ஆனால் ஒரு கலப்பு நீதிமன்றம் அந்த நாட்டு சட்டத்திலேயே உருவாக்கப்படுமாக இருந்தால் அது அந்த நாட்டிலே அமுல்படுத்தக்கூடிய சட்ட வலிமை பெற்றதாக இருக்கும். அங்கே அமுல்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்படியான சில சிறப்பியல்புகள் இந்த கலப்பு நீதிமன்றத்துக்கு உண்டு. இவற்றை ஆராய்ந்து இந்த விசாரணை அறிக்கை வருவதற்கு முன்னதாகவே நாங்கள் பல கரணங்களில், விசேஷமாக அமெரிக்க உதவி